ஸ்பாஞ்ச் கேக்கு 2 முட்டை, ஒயிட்டு தனியாக எல்லோ தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஐசிங் சுகர் 1 கப்பு, நல்லா பொடி பண்ண சர்க்கரை எடுத்துக்கணும். அப்புறம் 1 கப் மைதா, இந்த கப்பில் 1 கப் மைதா எடுத்துக்கிறேன். இது கூடவே பேக்கிங் சோடா, சால்ட்டு கொஞ்சம், பேக்கிங் பவுடர் கொஞ்சம் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கும் ஐசிங்கும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையை பீட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்ச ஒயிட்டை நம்ம ஃபஸ்ட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகர் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். சுகர் மொத்தமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளஃபியாக வந்ததும், ஓரளவுக்கு ஃப்ளஃபியாக வந்ததும் நம்ம எல்லோ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ நம்ம எல்லோ ஆட் பண்ணிக்கலாம். 3 முட்டை எடுத்திருக்கேன் நான். 3 முட்டையில் ஒயிட்டு தனியாக எல்லோ தனியாக செப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வெண்ணிலா எசன்ஸ் 1 மூடி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த கேக் நாங்கள் சும்மா வீட்டுக்காக தான் செய்கிறோம். கூடவே 1 கரண்டி ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஆட் பண்ணோம்னா லம்ஸ் வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கிங் டின்னில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம கேக் டின்னில் மாற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம கேக் டின்னில் மாற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். ஹேர் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா டேப் பண்ணிக்கலாம். அப்புறம் அவனில் 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அது பேக் ஆகிற அந்த டைமில் விப்பிங் க்ரீம் 1 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். விப்பிங் க்ரீம் கூட கொஞ்சமாக பவுடர் சுகர் சேர்த்து அதையும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் வரும். வந்த பிறகு கேக் நல்லா பாயில் ஆகி கிடச்சிடுச்சு. அதை எடுத்து நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடணும் கேக்கை. அதுக்கப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து, இல்லை 1/2 அன் ஹவர் 1 ஹவர் கூட கழித்து நான் கேக் மேலே க்ரம் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். விப்பிங் க்ரீம் பண்ணி பீட் பண்ணி வச்சதும் பவர் கட் ஆகிடுச்சு. அதனால் என்னாச்சு, க்ரீமெல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக ஐசிங் பண்ணி ஜேம்ஸ் சாக்லேட்லாம் மேலே வச்சு டெக்கரேஷன் பண்ணி கேக்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching.